ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கமர்ஷியல் படம்னா இதுதான் அப்படின்னு ட்ரெண்ட் செட்டை ஏற்படுத்தின ஒரு 7 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரிவ்யூ வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இடத்துல கத்தி. இந்த படம் விவசாயத்தை விவசாய பிரச்சனையை ஃபுல் அண்ட் ஃபுல்லு டீட்டெயிலாக சொல்லியிருக்க ஒரு படம். அதுவும் இல்லாமல் தளபதி பேசுகிற ஒவ்வொரு டைலாகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் எடுத்திருப்பாரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத். எல்லா பாட்டும் நல்லா இருக்கும், பிஜிஎம் தெரியா இருக்கும். இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு துணி துவைக்கிறான், சாக்கடாடுறான். ரெண்டாவது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் ஒரு ஸ்டைலிஷான வில்லனுக்கும் ஒரு போலீஸ் ஹீரோவுக்குமான கதையா இருக்கும். இந்த படத்துல அரவிந்த் சாமியோட கேரக்டர் செமையா இருக்கும். ஒரு குட் அண்ட் ஈவில் மாதிரி தான் இந்த படமே போகும். இந்த படத்தை எடுத்தது ஜெயம் ரவியோட அண்ணன் மோகன் ராஜா. மியூசிக் ஹிப்ஹாப் தமிழா போட்டிருப்பாரு. இதுலயும் பாட்டெல்லாம் செமையா இருக்கும், பிஜிஎம் தெரியா இருக்கும். இந்த படம் கண்டிப்பா பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தான படம். மூணாவது இடத்துல மாநாடு. இதை வெங்கட் பிரபு எடுத்திருக்காரு. இல்ல சிம்பு கம்பேக் கொடுத்து கெத்தா ஹிட் ஆன இந்த படம் டைம் லூப் படம். இதுல சிம்பு கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் நடிச்சிருப்பாரு. செம்மையா இருக்கும். ஒரு சீன்ஸும் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் அவ்வளோ அருமையாக காமிச்சிருப்பாங்க. இது ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை வெங்கட் பிரபு எடுத்திருப்பாரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த படமும் செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் நாலாவது என்ன படம்னு பார்த்து வேட்டையாடு விளையாடு வைப்போம். ஒரு கொலை நடந்துடும். அந்த கொலையை யார் பண்ணான்றதை கண்டுபிடிக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமா எடுத்திருப்பாங்க. அந்த கொலையை சைக்கோ 2 பேர் பண்ணியிருப்பாங்க. வேட்டையாடு விளையாடு கௌதம் வாசுதேவன் எடுத்திருப்பாரு. இந்த படத்துக்கு ஹாரி ஜெயராஜ் மியூசிக் போட்டிருப்பாரு. பாட்டும் எல்லாமே இட்டு, பிஜிஎம்மும் எல்லாமே இட்டு. ஒன்றும் இல்லை மணி, என் கண்ணு வேணும்னு கேட்டியா? நான் கேட்கல சார். கொண்டு வரவனுக்கு 5 லட்சம் சொல்லிடுறா. இதுல 5வதா அபூர்வ சகோதரர்கள் கமல்ஹாசன் நடிச்ச படம். இந்த படத்துல அப்பு ராஜுன்னு 2 கேரக்டர்ல வருவாங்க. இது சின்ன வயசுலேயே ட்வின்ஸா இருக்கிற 2 பேர் பிரிஞ்சிடுறாங்க. இதுல அப்பு கமல் அப்பாவை கொன்னவங்களை பழி வாங்குவாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இதுல சர்க்கஸ்ல காமிக்கிற எல்லா சீன்ஸுமே சூப்பரா இருக்கும். அதுவும் அப்பு கமலா நடிச்சிருக்க கமல்ஹாசனோட அந்த பாடி லாங்குவேஜ் சூப்பரா இருக்கும். இந்த படத்தை சிங்கீதம் சீனிவாச ராவ்ன்றவர் எடுத்திருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் இளையராஜா. இந்த படம் பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்கும், நல்லா காமெடியாவும் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. தொலையாம இருக்கிறதுக்கு கையிலே போட்டுக்கிட்டீங்களா? கரெக்டா போ. மனம் பார்த்து கைவலிக்கு போகுது. ஆறாவது இடத்துல எந்திரன் படம். எந்திரன் கமர்ஷியலுக்கெல்லாம் ஹெட்னு சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா எடுத்து வச்சிருப்பாரு சங்கர். அவரோட ஹிட் கடைசியா மெகா ஹிட் ஆன படம் தான் எந்திரன் தான் சொல்ல முடியும். 2010 இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் போட்டிருப்பாரு. பாட்டு எல்லாமே செமையா இருக்கும். சிட்டி ரோபோட்டா வர ரஜினி பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னிடுவாரு வில்லனா. இந்த படமும் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். உருவாக்கவன் தான் என்னால உன்னை அழிக்கவும் முடியும். 7வது இடத்துல கைதி படம் இருக்கு. கைதி படம் லோகேஷ் கனகராஜுக்கு வேற லெவல் ஹிட் ஆன படம். இந்த படத்துக்கு மியூசிக் சாம் சிஎஸ் போட்டிருப்பாரு. பிஜிஎம்மும் தெரியா இருக்கும். ஒரே நைட்ல நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் படமா இந்த படம் எடுத்திருப்பாங்க. உண்மையான எடுத்தும் கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கும். இந்த படத்துக்கான பார்ட் 2க்கு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட் 2 வந்தா என்ன கதைன்றது தெரியும். சம்மந்தம் இருக்கு. 10 வருஷம் உள்ள மட்டும்தான் சட்டை. உள்ள போறதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியாது. நீங்க இதுல எந்த படத்தெல்லாம் பார்த்திருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த படம் ஃபேவரட்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த படங்கள்ல நீங்க யாருமே பார்க்கலைன்னா கண்டிப்பா ஒரு தடவை பார்த்துருங்க. உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்லயும் இந்த படங்கள்ல ஏதாவது ஒரு படம் உங்களுக்கு ஃபேவரட் லிஸ்ட்லயும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸ்டே பீஸ், ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.